சென்னையில் பைக்கில் சென்று ஆடு திருடி மட்டன் கடைகளில் விற்பனை செய்து வந்த மர்ம நபரை வழக்கறிஞர் ஒருவர் ஒரு ஆண்டாக தேடி மடக்கி பிடித்திருக்கிறார். ஆடு திருடியவர் கையும் களவுமாக சிக்கியது. இரவில் ஆடு திருடி வந்த மர்ம நபரை ஆடுகளை பறிகொடுத்த வழக்கறிஞர் சிசிடிவி காட்சிகளை கொண்டு தானே மடக்கி பிடித்துள்ளார். பல்வேறு இடங்களில் கைவரிசை காட்டி வந்த ஆடு திருடன் வசமாக சிக்கியது எப்படி? சென்னை அயனாவரம் கே நகர் 8வது தெருவில் வழக்கறிஞர் ஸ்ரீதர் என்பவர் தனது குடும்பத்தோடு வசித்து வருகிறார். இவர் தனது வீட்டில் 10ற்கு மேற்பட்ட ஆடுகளை வளர்த்து வந்தார். நிலையில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் இவரது வீட்டில் இருந்து ஒரு ஆடு காணாமல் போனது. யார் திருடியது என தெரியாமல் வழக்கறிஞர் குழம்பிய நிலையில் சில தினங்களில் மீண்டும் ஒரு ஆடு காணாமல் போனது. அதிர்ச்சியடைந்த வழக்கறிஞர் ஸ்ரீதர் தனது வீட்டில் பாதுகாப்பிற்காக சிசிடிவி கேமராக்களை பொருத்தினார். அதற்கு அடுத்த மாதம் மீண்டும் அவரது வீட்டில் இருந்து 2 ஆடுகள் காணாமல் போனது. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அதிகாலை வேளையில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஆடுகளை திருடிச் செல்வது தெரிய வந்தது. சிசிடிவி ஆதாரங்களுடன் அயனாவரம் காவல் நிலையத்தில் ஸ்ரீதர் கடந்த ஆண்டு புகார் கொடுத்தார். ஆனால் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் தாமதப்படுத்தி வந்துள்ளனர். இதனையடுத்து வழக்கறிஞர் ஸ்ரீதரை குற்றவாளியை பிடிக்க நேரடியாக களத்தில் இறங்கினார். கடந்த 1 வருடமாக மர்ம நபரை தேடி வந்த நிலையில் சில தினங்களுக்கு முன் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு வழக்கறிஞர் சென்றபோது அங்கு ஆடு திருடனும் தற்செயலாக வந்துள்ளார். காத்திருந்து திருடனை பின்தொடர்ந்த வழக்கறிஞர் கொரட்டூர் வரை பின்தொடர்ந்து சென்று அவரது முகவரியை கண்டறிந்தார். திங்கட்கிழமை காலை கொரட்டூர் பகுதியில் வைத்து ஆடு திருடனை கையும் களவுமாக பிடித்த வழக்கறிஞர் ஸ்ரீதர் அயனாவரம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். போலீஸ் விசாரணையில் ஆடு திருடன் ரெட் ஹில்ஸ் பகுதியைச் சேர்ந்த 37 வயதான அக்பர் என தெரிய வந்தது. 2015ஆம் ஆண்டில் இருந்தே அவர் ஆடு திருட்டில் ஈடுபட்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. திருடப்பட்ட ஆடுகளை கொரட்டூர் பகுதியில் தான் பணியாற்றி வந்த மட்டன் கடை உள்ளிட்ட பல கடைகளுக்கு விற்பனை செய்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. நடப்பு ஆண்டில் மட்டும் 25ற்கு மேற்பட்ட ஆடுகளை திருடியிருப்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. அக்பர் இதுவரை எவ்வளவு ஆடுகள் திருடி உள்ளார், எங்கெங்கு திருடி உள்ளார், எந்த ஆடு திருட்டில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என அயனாவரம் போலீசார் தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். சிசிடிவி காட்சிகளுடன் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் தானே முயன்று ஆடு திருடனை பிடித்ததாக வழக்கறிஞர் ஸ்ரீதர் தெரிவித்தார். ஜூன்ல இருந்து இந்த திருடு நடந்துட்டு இருக்கு. ஒரே ஆளே ஒரே வண்டியில் வந்து திருடிட்டு போறாரு. அதுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அடிக்கடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதுக்கான ப்ராப்பரான ரியாக்ட் பண்ணல இவங்க போலீஸு. ஒரு 4 நாளுக்கு முன்னாடி கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்த்து நான் போக வேண்டிய சூழ்நிலை கிடச்சிது. எனக்கு வந்தது அங்கே அவருக்கும் அந்த சூழ்நிலை வந்திருக்கான்னு தெரியல. 2 பேரும் மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலை கிடச்சிது. அவர் யூஸ் பண்ண வண்டி நம்பரை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டியை அப்படியே ட்ராக் பண்ணி கடைசியில் அவர் ஒரு கறிக்கடையில் ஒர்க் பண்ணுறதும் அந்த கறிக்கடை அட்ரஸும் எனக்கு கிடச்சிது. நேற்று நான் கறிக்கடைக்கு போயிட்டு அவர் அங்கே கையை பிடிச்சிட்டு அங்கே இருக்க கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி 100க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண போலீஸ் வந்து அவரை கொரட்டூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க. ஆடு திருட்டில் ஈடுபட்டு வந்த நபர் சிக்கியிருப்பது அப்பகுதி விவசாயிகளிடையே நிம்மதியை ஏற்படுத்தி உள்ளது. திருவண்ணாமலை